எல்லோருக்கும் காலை வணக்கம். என் பெயர் ரஜித்ஷா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது கிறிஸ்துமஸ் விழாவை பற்றி கூறப்போகிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தை தான் வருடம் அனைவரும் கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடி வருகிறோம். அந்த இனிய நாளில் ஒருவருக்கு ஒருவர் பரிசு பொருட்களை வழங்கி உற்சாகமாக ஆடி மகிழ்வார்கள். கிறிஸ்தவர்கள் அனைவரும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அன்று தேவாலயம் சென்று இயேசு கிறிஸ்துவை வழிபாடு செய்து ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்தினை கூறி மகிழ்வார்கள். கிறிஸ்துவ மதத்தினர் முதலாக கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட துவங்கிய ரோமாபுரி நாட்டில் கிறிஸ்து மரித்த பிறகு 336ஆம் ஆண்டில்தான் என்பது பெரும்பாலான வரலாற்று ஆய்வாளர்களின் முடிவாக இருந்துள்ளது. அத்தினத்தில் சிலர் புதிதாக பணிகளை செய்ய தொடங்குவார்கள். கடந்த 1643ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய தீவிற்கு கிறிஸ்துமஸ் தீவு என்று பெயர் சூட்டினார்கள். இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் தேசத்தில் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அன்று ஜனவரி 6ஆம் தேதி வரையிலான 12 நாள் கிறிஸ்துமஸ் தின விழாவாக நண்பர்கள், உறவினர்கள் போன்ற எல்லோரையும் சந்தித்து வாழ்த்தினை கூறி சிறப்பாக நாளினை கொண்டாடி வருகிறார்கள். அத்தினத்தில் ஆதல் பாதல் நிகழ்ச்சிகள் நடத்தி அவர்களை உற்சாகப்படுத்திக் கொள்வார்கள். சிலர் பாடிக்கொண்டே தெருக்களில் உலா சென்று வருவார்கள். கிறிஸ்துமஸ் தினத்தில் பரிசு பொருட்கள் வழங்குவது ஏனென்றால் இவ்வுலகை உயிர்ப்பிக்க பிறந்துள்ள அன்னை மேரியின் தவப்புதல்வனான குழந்தை இயேசுவை தரிசிக்க வந்த 3 ராஜாக்கள் அக்குழந்தையின் முன் மண்டியிட்டு வணங்கினார்கள். பின்னர் அவர்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த பரிசுகளை திரண்டு பொன்னும் பொருளும் பரிசுகளாக அளித்தனர். இதுதான் கிறிஸ்துமஸ் தினத்தில் பரிசு பொருட்கள் வழங்குவதற்கான காரணமாக இருந்துள்ளது. 1800 வரை பரிசு பொருட்கள் வழங்குவது தெரியவில்லை. பின்னர் சாண்டா கிளாஸ் என்கிற கிறிஸ்துமஸ் தாத்தா அறிமுகமானது பிறகுதான் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. முன்னெல்லாம் கிறிஸ்துமஸ் தினத்தில் ஒரு திருப்பலி மட்டுமே நடந்து வந்தது. அதன் பிறகுதான் படிப்படியாக கிறிஸ்துமஸ் தாத்தா, கிறிஸ்துமஸ் மரம், கிறிஸ்துமஸ் மரத்துண்டு, அலங்கார வண்ண விளக்குகள், காலுறை தொங்க விடுதல், குழு பாடல் என்று பட்டியல் அதன் பிறகுதான் நீண்டது. நன்றி.